Moto H70 ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இதோட ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணாங்க 8 and 226. இதுவே வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அடிஷனலாக வந்து 1000 rupees வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் போனால் கூட உங்களுக்கு வந்து 29க்கு இந்த ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதே பிராண்டோட இன்னொரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கு, இதோட பெட்டர் கேமரா குவாலிட்டியாகவும் இருக்கு. அந்த ஃபோன் வாங்கலாமா இந்த ஃபோன் வாங்கலாமான்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. எந்த ஃபோன்னா மோட்டோட S60 Pro. மோட்டோட S60 Pro 8 and 256 வந்து 28,000 தான். 28,000 பிக் பில்லியன் டெஸ்ட்ல நாங்கள் 25K வாங்கணும். ஆனால் மோட்டோட S70 30,000 பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்கன்னா இதோட இது பெட்டரா இருக்கா? அதான் மோட்டோட S60 Pro விட இது மோட்டோட S70 பெட்டரா இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போறோம். ஹலோ மோட்டோ. இப்போ நம்ம கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. டிசைன் வைஸா பாக்குறப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா மோட்டோ கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃப் மேஸ் இருக்கும். டிசைனுக்காக இம்பார்ட்டன்ஸ் காட்டுவோம் சொல்லலாம் ஒரு லோ பட்ஜெட் போன்ல கூட. அதே வகையில இந்த போன்லயும் பாத்தீங்கன்னா பிரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயும் பார்த்துமே அட்ராக்டிவா பிரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். மோட்டோட S60 Pro விட மோட்டோட X70 பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைன்யூட் டிஃபரெண்ட் காட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வாட்டி. ஏன்னா வந்து மோட்டோட S60 Proல கேமரா லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸுக்குள்ள ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்குக்கு பாத்தீங்கன்னா சேம் கலர் கொடுத்துருப்பாங்க. போன் பேக் பேனல் எந்த கலர் இருக்கோ அதே கலர் தான் அந்த ரிங்குக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனா மோட்டோட S70ல பேக் பேனல் வேற கலர் இருந்தாலும் கூட அந்த ரிங்குக்கு வேற கலர் கொடுத்து ஹைட் பண்ணி காட்டிருக்காங்க. ஆனால் பார்த்து ரொம்ப லக்ஸரி ஃபீல் கொடுக்குன்னு சொல்லலாம். டிசைன் வைஸாக கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மோட்டோட S70ல பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரீமியமாக இருக்கு. மைன்யூட் இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டிருக்காங்க மாதிரி தோணுன்னு சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மோட்டோட S60 Proல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்றாங்க. இதோட திக்னஸ் வந்து 8.24 mm கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் 189 கிராம் இருக்கும். இந்த போனோட வெயிட் இருக்குன்னு சொல்லலாம். மோட்டோட S70ல ஆல்ரெடி சொன்னதான் இந்த போன் வந்து தின்னஸ்ட் போன் 5.99 mm கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தா இதோட வெயிட் வந்து 156 கிராம் இருக்கு தான் இந்த போனோட வெயிட்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பெண்ட் ஆகுது சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெண்ட் பண்ணா பெண்ட் ஆகும், அதுவே தானா பெண்ட் ஆகாது. கொஞ்சம் நீங்க பெண்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. மோட்டோட S60 Proல மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. மோட்டோட S70ல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. டிசைன் வைஸா பாக்குறப்போ மோட்டோட H70 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிரீமியமாவும் அட்ராக்டிவா இருக்கு. கொஞ்சம் அப்கிரேட் பண்றதால பார்த்து ரொம்ப அட்ராக்டிவான ஃபீல் கொடுக்குற சொல்லலாம் மோட்டோட S70 பொறுத்தவரை. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போனோட டிஸ்பிளே. டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாம தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டோட S60 Proல உங்களுக்கு 6.7 inch 1.5K குவாட் கர்வ்டு AMOLED கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate, 4500 nits வரைக்கும் highest peak brightness, 1400 nits வரைக்கும் highest brightness for Corning கூட 7A production, HR10+ நிறைய ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க இந்த மோட்டோட S60 Proல பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி மோட்டோட S70ல சேம் 6.7 inch 1.5 Hz ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 nits வரைக்கும் highest peak brightness, 1600 nits வரைக்கும் highest brightness for Corning கூட 7A production, அதோட HR10+ வெஸ்டர்ன் டெக்னாலஜி இதுலயும் பாத்தீங்கன்னா சேம் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சில டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். மோட்டோட S60 Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கலர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. மோட்டோட S60 Proல உங்களுக்கு வந்து POLED பேனல் கொடுத்திருக்காங்க. இது வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளேக்கும் POLED பேனலுக்கும் மேட்ச் அண்ட் டிஃபரன்ஸ் இருக்காது. POLED பேனல் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாங்க. AMOLED டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க. மோட்டோ S60 Proல கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்களா, அதனால வந்து POLED பேனல் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து பெண்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். இது வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. இது வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து 1400 nits வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து 1600 nits வரைக்கும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் கர்வ் டிஸ்பிளேவோட ஃபிளாட் டிஸ்பிளே பெட்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் இல்ல, மைனர் டிஃபரன்ஸ் கூட பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். மோட்டோட S70 பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அதே வகையில மோட்டோட S60 Pro மட்டமெல்லாம் இல்ல, அதுவும் நல்ல போன் தான். மோட்டோட S60 Pro வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே டேட் சன்லைட்ல கூட ஒரு பிரைட்டாவே இருக்குன்னு சொல்லலாம் மோட்டோட S60 Pro பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு போனோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ எல்லாரும் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணதே தெரியுமா, கேமிங்க்கு பெட்டராக இருக்கணும், டெய்லி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும், மல்டி டாஸ்கிங்க்கும் பெட்டராக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் மோட்டோட S60 Proல உங்களுக்கு வந்து டிமென்சிட்டியோட 8350 கொடுத்துருக்காங்க. இது TSMCயோட ஒரு 4 nm ப்ராசஸர். கிளாக் பொறுத்த வரைக்கும் 3.35 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மாடல் சிப் தான் யூஸ் பண்றாங்க. அதே மோட்டோட S70ல உங்களுக்கு வந்து Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. Snapdragonோட 7 Gen 4. இது TSMCயோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது ஒரு கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் 2.8 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். Android சிப் தான் இந்த போன்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு போன்ல எந்த போன் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்,
ஃபார் கேமிங்காக மல்டிடாஸ்கிங்காக அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க மோட்டோட S60 Pro வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பேலன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வித் பெட்டர் ஆப்டிமைசேஷனும் பிளஸ் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க மோட்டோட S70 வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கனெக்டிவிட்டி ஆகட்டும் பெட்டர் ஆப்டிமைசேஷன் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூசேஜ்க்காக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல கேமிங்காக இல்ல ஹெவியான மல்டிடாஸ்கிங் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க மோட்டோட S60 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா சொல்லலாம். மோட்டோட S60 Pro ல உங்களுக்கு DDR5X and UFS 4.0 கொடுத்திருக்காங்க. அதே மோட்டோட S70 ல உங்களுக்கு DDR5X and UFS 3.1 தான் கொடுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த மோட்டோட S60 Pro ல உங்களுக்கு வந்து Android 15 ல வந்து லான்ச் பண்ணாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கு OS விட்டோம் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மோட்டோட S70 ல Android 16 ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கு OS விட்டோம் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் தரேன் அப்படினு சொல்லிருக்காங்க. மோட்டோட S60 Pro விட இது 1 இயர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். மெயினா பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு ஃபோனோட பேட்டரி வைஸா பாருப்போ மோட்டோட S60 Pro ல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி பவர் 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 15 வாட்க்கான வயர்லெஸ் சப்போர்ட்டும் இந்த போன்ல கிடைக்கும். அதே மோட்டோட S70 ல உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி பவர் சேம் வந்து சிலிகான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கூட பாத்தீங்கன்னா 15 வாட்க்கான வயர்லெஸ் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா பேட்டரி வைஸா நீங்க பார்க்க சொல்லும் நம்பர் வைஸா கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லும் உங்களுக்கு வந்து மோட்டோட S60 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆனா மோட்டோட S60 Pro ல உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி தராங்க. ஆனா மோட்டோட S70 ல ஜஸ்ட் 5000 mAh தராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா வந்து PC மார்க்கோட பேட்டரி லைஃப் டெஸ்ட்ல மோட்டோட S70 வந்து அதிக நேரம் விஸ்டாண்ட் பண்ணி பெட்டரான ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் 3 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்னாப்டிராகன் பொறுத்த வரைக்கும் பெட்டர் எஃபிஷியன்ட்டா இருக்கும் ஆப்டிமைஸ் இருக்கும் நமக்கு தெரியும். அந்த வகையில இது பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணல. PC மார்க் டெஸ்ட்ல இதே மாதிரி காட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு போன்ல எந்த போன் கேமரா பெட்டரா இருக்கு? மோட்டோட S60 Pro-வா இல்ல மோட்டோட S70-ஆ? ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோட S60 Pro ல உங்களுக்கு வந்து பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் வரைக்கும் மெயின் கேமராவும் Sony Litia 700 சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. அதே 50 மெகாபிக்சல் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் 10 மெகாபிக்சல் வரைக்கும் டெலிபோர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீ 3x வரைக்கும் ஆப்டிவ் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மோட்டோ சைடுல சொல்லிருக்காங்க. அதே மோட்டோட S70 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் வரைக்கும் மெயின் கேமராவும் இது ஃபோக்கல் வந்து 1.8 அபர்ச்சர் தான். இது வந்து Samsung சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. அதே 50 மெகாபிக்சல் வரைக்கும் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-in-1 சென்சார், ambient சென்சார், அப்புறம் வந்து ஃபிளிக்கர் டிடெக்ஷன்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டெலிபோர்டர்ஸ் இந்த போன் தரல. நெக்ஸ்ட் ரேர் கேமரா வைஸா பாக்குறப்போ இந்த ரெண்டு போன்ல எந்த போன் பெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மோட்டோட S60 Pro உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு லென்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெலிபோர்டர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஜூமிங் போட்டோலாம் வந்து ஒரு பெட்டரான குவாலிட்டி எடுத்துக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க ரெண்டு போன்ல நீங்க 4K வீடியோ எடுக்கிறது கூட 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல. செல்ஃபி கேமரா வைஸா பாக்குறப்போ ரெண்டு போன்லயும் வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சேம் வந்து 2.0 அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க ரெண்டு போன்ல. டே லைட் போட்டோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோட S60 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த ரெண்டு கேமரா எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்க டே லைட் போட்டோகிராஃபிலாம் பாத்தீங்கன்னா மோட்டோட S60 Pro one of the best option. Low light ல night mode ல பாத்தீங்கன்னா மோட்டோட S70 பெட்டரான ஆப்ஷனா கொடுக்கணும்னு நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர். இந்த ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா வைஃபையோட 6E வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.4 இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் NFC கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா IP68 16 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்ல வந்து மிலிட்டரி கிரேட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு போன்லயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட்டும் கிடைக்கும். ரெண்டு போன்லயும் NFC கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்லயும் ஆடியோ ஜாக்கும் கொடுக்கல. இதுதான் இந்த ரெண்டு போன்ல இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ். நீங்க மோட்டோட S60 Pro வாங்கலாமா இல்ல மோட்டோட S70 வாங்கலாமான்னு இந்த கன்ஃபியூஷன் இப்ப கிளியர் பண்ற பாருங்க. கேமரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க மோட்டோட S60 Pro வாங்குங்க. ஸ்பெஷல் ஆப்டிமைசேஷன் இருக்கும் ஃபார் கேமருக்காக. மோட்டோட S70 டெய்லி யூஸுக்காக வாங்கிங்க. அது மட்டும் இல்லாம பெட்டர் கனெக்டிவிட்டி ஸ்பெஷல் ஆப்டிமைசேஷன்லாம் இருக்கும் மோட்டோட S70 ல பொறுத்தவரைக்கும். இதே பொறுத்தவரைக்கும் இதுதான் மெயினான டிஃபரன்ஸ் சொல்லலாம் இந்த ரெண்டு போன்ல. யூசருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு போனை ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிங்க. பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க.